தாய்மொழியில் கல்வி பயின்று வரும் திறமையான கிராமப்புற பள்ளி மாணவர்களை கேட்ச் தம் யங் எனும் அடிப்படையில் கண்டறிந்து பட்டை தீட்டி மிகச்சிறந்த குடிமகனாக உருவாக்கும் முயற்சி 1972ஆம் ஆண்டு மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு உட்பட 13 மாநிலங்களில் அமுல்படுத்தப்பட்ட திட்டம் பற்றிய பதிவு இது. அரை நூற்றாண்டுக்கு முன்னரே தமிழ் வழி கல்வி மூலம் அரிய சாதனைகள் புரிந்திட்ட புதுக்கோட்டை முன்மாதிரி பள்ளி எனும் அரசு உயர்நிலைப் பள்ளியின் நிஜக்கதை கதையல்ல, நிதர்சனமான உண்மை. நான் ஒரு கிராமத்தான். கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றேன். மங்களூர் பஞ்சாயத்து யூனியனில் இருந்த பள்ளிகளில் 8ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நடைபெற்ற போட்டித் தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20ல் நானும் ஒருவன். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவனுக்கு 9, 10, 11 ஆகிய வகுப்புகள் பயில ஆண்டொன்றுக்கு ரூபாய் 1000 கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. நேஷனல் ஸ்காலர்ஷிப் ஃபார் டேலண்டட் சில்ட்ரன் ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ் எனப்படும் இத்திட்டத்திற்காக புதுக்கோட்டையில் ஆண்களுக்கென்று ஒரு முன்மாதிரி பள்ளியும், சென்னையில் பெண்களுக்கென்று ஒரு முன்மாதிரி பள்ளியும் 1972ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. உறைவிட பள்ளியாக உருவாக்கப்பட்ட புதுக்கோட்டை முன்மாதிரி பள்ளியில் 9, 10, 11 படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அங்கு கல்வி கற்பிக்கப்பட்டதோடு வாழ்க்கை முறையும் பயிற்றுவிக்கப்பட்டது. அப்பள்ளியின் முதல்வராக கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி வந்த முனைவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக அரசால் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றார். அவரது தொலைநோக்கு பார்வையாலும் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாட்டாலும் அன்றைய பள்ளி கல்வித்துறை இயக்குனரின் நேரடி மேற்பார்வையாலும் புதுக்கோட்டை முன்மாதிரி பள்ளி கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு கனவு பள்ளியாகவே மலர்ந்தது. கேட்ச் தம் யங் எனும் அடிப்படையில் கிராமப்புறத்தில் இருக்கும் திறமையான மாணவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்குள் புதைந்து கிடக்கும் பல்வேறு திறமைகளை வெளிக்கொணர்ந்து அவர்களை தலைமை பண்பும் பொறுப்பும் கூடிய தேச நலன் காக்கும் உயரிய குடிமக்களாக உயர்த்தும் சீரிய பணியை அன்றைய பள்ளி முதல்வர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் செவ்வனே ஆற்றினார். தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்து செயலாற்றிய காலம் அது. கிராமப்புற மாணவர்களுக்கான பொற்காலம். விடுதியில் காலை 5 மணிக்கு துவங்கும் அன்றாட நிகழ்வில் 7 மணி வரை கட்டாய உடற்பயிற்சியும், காலை 8 மணி முதல் பகல் 1 மணி வரை பாட வகுப்புகளும், பின்னர் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை கட்டாய விளையாட்டுகளும், தனித்திறன்களை வளர்க்கும் கைத்தொழில், இசை, ஓவியம், பேச்சு போட்டி, பொது அறிவு வகுப்பு போன்றவைகளுக்கு சிறப்பு ஆசிரியர்களின் மேற்பார்வையில் முழுமையான கல்வியை பெற்றேன். நூலக படிப்பு, அன்றாட செய்தித்தாள் வாசிப்பு, சுய ஒழுக்க வகுப்பு போன்றவைகள் கடைபிடிக்கப்பட்டன. முன்னோடி திட்டமாக மாணவர் நாணயக்கடை ஹானஸ்டி ஷாப் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்கள் எந்த மேற்பார்வையும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான பொருட்களை விலைப்பட்டியலை பார்த்து சரியான தொகையை பணப்பெட்டியில் போட்டுவிட்டு பொருட்களை எடுத்துச் சென்றனர். இது மாணவர்களுக்கு நாணயத்தையும் சுய ஒழுக்கத்தையும் வளர்ப்பதில் பெரும் பங்காற்றியது. மேலும் மேற்பார்வையின்றி தேர்வு நடத்துதல், அறிவியலுக்கென்று மாணவர் கையெழுத்து பத்திரிகை, சஞ்சாயிகா சிறு சேமிப்பு வங்கி, வங்கி கணக்கு நிர்வாகம் என பல முன்னோடி திட்டங்கள் மாணவர்களின் பன்முகத்தன்மையை மெருகேற்றின. இதற்கேற்றவாறு அர்ப்பணிப்பும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்கள் தகுதியின் அடிப்படையில் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கல்லூரிகளில் பணியாற்றி வந்த ஆசிரியர்கள் வரவழைக்கப்பட்டனர். ஆசிரியர்களே அனைத்து பண்புகளுக்கும் திறமைகளுக்கும்
உதாரணமாக இருந்து செயல்பட்டது தனிச்சிறப்பு ஆகும். மேலும் பதவி, பண்பு நலன், சமூக நலன் இவற்றில் சிறந்து விளங்கிய அரசு உயரதிகாரிகள், வழக்கறிஞர்கள், நீதியரசர்கள், மருத்துவர்கள் பள்ளிக்கு அவ்வப்போது வரவழைக்கப்பட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினர். அங்கு கல்வி கற்பிக்கப்பட்டதோடு வாழ்க்கை முறையும் பயிற்றுவிக்கப்பட்டது. 9, 10, 11 ஆகிய 3 ஆண்டுகள் அப்பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பிரிந்து சென்று உலகின் பல்வேறு பகுதிகளிலே வாழ்ந்து வருகிற முன்னாள் புதுக்கோட்டை முன்மாதிரி பள்ளி மாணவர்கள், திரு அ. பன்னீர்செல்வம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்கள் ஒருங்கிணைந்து குருவாக விளங்கிய முனைவர் திரு அ. பன்னீர்செல்வம் அவர்களின் 85வது மற்றும் 86வது பிறந்த நாளை அவரோடு கொண்டாடி மகிழ்ந்தோம். புதுக்கோட்டை முன்மாதிரி பள்ளியில் பயின்ற மாணவர்களோடு தொடர்பு கொண்டு அளவளாவி மகிழ்கிறார் 90 வயதான எங்கள் குரு முனைவர் அ. பன்னீர்செல்வம் இன்றளவும்.